தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மாநாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்டிகே கட்சியில ஆளே வராம நடந்து முடிஞ்சிருச்சு. நம்முடைய காரைக்குடி தொகுதியில சீமான் அவர்கள் போட்டியிடறதா சொல்லியிருக்காரு. உண்மையாவே நம்முடைய காரைக்குடி தொகுதியில சீமான் அவர்களால வெல்ல முடியுமா? சீமான் அவர்கள் திரையில வேணாலும் பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா காரைக்குடியில அவருடைய சூழ்ச்சி, அவருடைய பொய்களை பரப்பி வாக்குகளை திரட்ட முடியுமான்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். காரைக்குடியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா செட்டியார்கள் இருக்க இடம் தான் காரைக்குடி. இந்த காரைக்குடியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸை சேர்ந்த அண்ணன் மாங்குடி அவர்கள் அங்க இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி அந்த ஏரியால பண்ணு பாத்தீங்கன்னா எல்லாத்தோடையுமே சகஜமா பழகக்கூடிய ஆளு. இப்போ ஒருத்தவங்க லோக்கல்ல இருக்கவங்க டெத்துக்கு கூட போயிட்டு உடனே வர்றாரு. இப்போ லோக்கல் ஒரு விசேஷமா யாராவது ஒரு சின்ன விஷயமா சின்ன பசங்க கிரிக்கெட் மேட்ச் நடத்துறாங்களா, ஒரு வாலிபால் மேட்ச் நடத்துறாங்களா, இல்ல ஃபுட்பால் மேட்ச் நடத்துறாங்களா, அது மட்டும் இல்லாம நம்ம பக்கத்துல பழகுனவங்களோட வீட்டை டெத்தா இல்ல யாராவது ரொம்ப நெருங்கினவங்க திருமணமா, ஜாதி வேறுபாடு இன்றி எல்லா விஷயத்திலையும் கலந்து கொள்பவர் தான் அண்ணன் மாங்குடி அவர்கள். மாங்குடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலாவே நல்லா தெரியும். அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல மனுஷன். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து காங்கிரஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 5 தடவைக்கு மேல அங்க எம்எல்ஏ இருந்திருக்காங்க காரைக்குடி தொகுதியில. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசைக்க முடியாத இப்ப மாங்குடியே வந்து பாத்தீங்கன்னா அவர்களை அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்க திகழ்ந்துகிட்டு இருக்கு. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜா அவர்கள் ராஜா மேல பல விமர்சனங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருந்தாலும் ஆனா காரைக்குடியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ராஜா அவர்களுக்கு நிறையவே ஆதரவுகள் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கண்ணாலேயே பார்க்க முடியுது. போன சட்டமன்ற தேர்தலில் கூட மாங்குடிக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் ராஜா அவர்கள் தான் அங்க இருந்தாரு. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரபு டென்டல் டாக்டர் பிரபு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த காரைக்குடின்ற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா செட்டியார்கள் தான் ரொம்பவே அதிகமா இருக்க ஏரியா. இவரும் ஒரு செட்டியார் வம்சத்தை சேர்ந்தவர் தான். கிட்டத்தட்ட 17% இருந்து 20% ஓட்டு வங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த செட்டியார் சமூகத்தை வச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா செட்டியார் சமூகத்தை சார்ந்தவங்க ஃபுல்லாமே காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டு இருந்தாங்க. இதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க இந்த செட்டியார் ஓட்டுலாம் பிரபுக்கு தான் வரப்போகுது. டிவிகே சேர்ந்த பிரபு அவர்களுக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரபு அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வட்டாரம், அதாவது டிவிக்கில வேற வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு அந்த காரைக்குடி தொகுதியோட எம்எல்ஏ வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அதற்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா காரைக்குடியில இளைஞர்களோட பட்டாளத்தை ரொம்பவே அதிகமா பிடிச்சு வச்சிருக்காரு பிரபு அவர்கள். இப்ப எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எடுத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் பட்டாளம் இருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்து இந்த மாதிரி பிரபு அவர்கள் அங்க இருக்காங்களேடா, யார் ராஜி பிரபு ஜெயிப்பாரா அண்ணன் மாங்குடி அவர்கள் ஜெயிப்பாங்க, 2 பேருக்குமே ஒரு சரியான போட்டி வரும். பாஜக இப்போ ஒரு ஆளவே கணக்கெடுக்கிறது இல்ல. திமுக டிவிகே பிரபு அவர்களுக்கும் மாங்குடி அவர்களுக்கும் மட்டும்தான் இங்க கடுமையான போட்டி இருக்கும். ஏன்னா பிரபு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர் பட்டாளங்கள் 18 வயசுல இருந்து 27 வயசு விஜய் ரசிகர்கள் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடியில ரொம்பவே அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விஜயோட தொண்டர்கள் தான் ரொம்பவே அதிகமா இருக்காங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரபு வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சூழல தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாரு, நான் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடியில ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திருப்பத்தூர்ல எடுத்தீங்க அப்படின்னா KR பெரிய கருப்பன் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஆதிக்கம் இருக்கு. அவரை ஜெயிக்க யாருமே வந்ததில்லை, வரையும் போறதில்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர்ல போட்டிடாம சரி வாங்க காரைக்குடியில போட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்துக்காரு. நினைச்சிட்டாரு போல காரைக்குடி வந்து ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அங்க உள்ளவங்களுக்கு தெரியும் சீமான் அவர்களை ஆதரிச்சு சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடியில ரொம்பவே கம்மியான பேர் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட விரல விட்டு எண்ணில அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனா காரைக்குடியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அழகப்பா காலேஜா இருக்கட்டும், நிறைய லா காலேஜ் வரும்போது அந்த காலேஜா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து திமுக ஆதிக்கத்தை கீழே தான் இருக்கு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரமா இருக்கட்டும், அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரமா இருக்கட்டும், அவங்க வந்து காரைக்குடிய தொகுதியா சேர்ந்திருக்காங்க. அவங்க முழுக்க திமுக. அவங்க யாரை காட்டுறாங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ ஆக முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா களம் இறங்கி இருக்கனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு போட்டியா பிரபு அவர்கள் தான் பார்க்கப்படுது. எக்காரணம் கொண்டும் நாம் தமிழர் கிட்டத்தட்ட சீமானவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவெட்டியூர்ல நின்னாரு, அங்க நின்னாரு, 20,000 30,000 ஓட்டு வாங்கிட்டு இருந்தாரு. பேசாம அங்கே நின்று இருக்கலாம். சாட்டை துரைமுருகனோட பேச்சை கேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க களத்துல இறங்கி படும் தோல்வி அடைய சீமானவர்கள் வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு 2வது 3வது வந்து சீமா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சினிமா ஃப்ரேம் இருக்கு, சீமான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோ பேசுறாரு, அதை பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி மத்த ஏரியாக்கள் மாதிரி நிறைய. காரைக்குடி அப்படி கிடையாது. காரைக்குடி மக்கள் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே படிச்சவங்க, ரொம்பவே அறிவானவங்க, ரொம்ப தெளிவானவங்க, யாருக்கு எங்க எப்ப ஓட்டு போடணும்னு சொல்லி கரெக்டா தெரிஞ்சவங்க. அதற்காக தான் சொல்றேன் சீமான் அவர்கள் காரைக்குடியில கால் பதிக்கவே முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 மாசத்துல உங்க ரிசல்ட் தெரிஞ்சிடும். இதே வீடியோ மென்ஷன் பண்ணி நான் போடுறேன். சீமான் அவர்கள் காரைக்குடியில படும் தோல்வி அடைவாரு, நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடியா யாரு சீமான் அவர்கள் கொடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் சாட்டை துரைமுருகனுக்கும் டிவிகே பிரபு அவர்களுக்கும் அடிக்கடி காரசாரமான விவாதம் இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிகே பிரபு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர்,
அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்டை துரைமுருகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் ரெப், இந்த டேப்லெட்லாம் வைப்பாங்க தெரியுமா, அந்த டேப்லெட் வைக்கும். இதற்கு முன்னாடி ஏதோ பிரபு வந்து அரசியலுக்கு சாட்டை துரைமுருகன் வரதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரபு நேரா சந்திச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ சின்ன சின்ன சங்கட்டம், அந்த வன்மத்தை பயன்படுத்தி தான் சாட்டை துரைமுருகன் பிரபு வந்து டார்கெட் பண்றாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றேன்னா, திருப்பத்தூர் பொறுத்த வரைக்கும், காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான் போட்டியை தவிர இந்த மாதிரி உதிரி கட்சிகள் உள்ள வர வாய்ப்பே இல்லை. வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. வாக்களியுங்கள் விசில் சின்னத்திற்கு. நன்றி.